அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரவா கச்சாயம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் வெள்ளை ரவை 1 கப், மைதா 1/4 கப், கோதுமை மாவு 3/4 கப், நாட்டு சர்க்கரை தேவையான அளவு, ஏலக்காய் சிறிதளவு. இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கணும். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுதான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. அடச்சுட சுட அடச்சுட சுட அந்த மதுரை மல்லிப்பூ இட்லியே மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சிலு ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த போறப்பு தான் இந்த பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்து வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு ஊற வைக்கலாம். அதுக்கப்புறம் வாணலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம தேவையான சைஸுக்கு எண்ணெயில் விட்டு 2 சைடும் பொன்னிறமாகிற வரைக்கும் விட்டு எடுக்க வேண்டியது தான். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. குழம்புக்கு